பல பழக்குது புது ரோடு. ஓ அச்சமலையில் ரோடு புதுசாக பல பழக்குது. ஏன் அந்த அருவி எங்கனையா இருக்கு? சரி சரிங்க. Don't wanna sleep in, cause I got something to prove. ஹே மியாஸ்குவா, நான் தான் மோட்டோஜோட விஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா ரொம்ப நாளாக நம்ம ரைடே போகலை. கிட்டத்தட்ட நம்ம கடைசியாக போயிட்டு வந்த ரைடுன்னு பார்த்தோம்னா அது மூணாறு தான். சாரி, மூணாறுங்கிற வர்க்காலா போயிட்டு வந்த ரைடுக்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே போகவே இல்லை. ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிது. ஒன் டே லீவ் இன்னைக்கு. சரி, இந்த ஒன் டே ரைடை என்ஜாய் பண்ணலாமே, பக்கத்தில் இருக்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலான்னு தான் போயிட்டுருக்கேன். எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை மலை தெரியுதுல்ல உங்களுக்கு, அந்த பச்சை மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக பிளான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் போகணும்னு, குரூப் ரைடாக போகலாம் அப்படின்னு. அது கிடைச்ச வரைக்கும் போகவே முடியலை. இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பச்சை மலையில் பார்த்தோம்னா இப்போ தான் ரோடும் போட்டிருக்காங்க. ரோடு நல்லா கிளியராக போட்டிருக்காங்க. இது நியூ அப்டேட்டு. ரோடெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்களாம். நம்ம ஃப்ரெண்டு திருச்சியிலேருந்து ஒரு நம்ம ஃப்ரெண்டு போயிருந்தாப்புல இங்கே. அவர் போயிருந்தா சொன்னாப்புல எனக்கு, இப்போ ரோடு நல்லா தெளிவாக போட்டிருக்காங்க ப்ரோ, நீங்கள் தாராளமாக நல்லா போகலாம், ஃப்ரீயாக போகலாம், நல்லாயிருக்கும் ரோடு அப்படின்னு. முன்னாடி ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா ரோடெல்லாம் க்ளீனாக இருக்கான். ஓகே கேஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேஸ். பைக்கு சம்மந்தமான டவுட்ஸு, அதாவது பைக்ஸ் இஎம்ஐ எடுக்கிறது சம்மந்தமாக டவுட்டு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுவேன். அப்புறம் எஃப்சி யமகா சம்மந்தமான மெயின்டெனன்ஸ் வீடியோஸ்லாம் நான் போடுவேன். எனக்கு தெரியலன்னா கூட கண்டிப்பாக நான் கேட்டால் சொல்லுவேன் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. நம்ம மெக்கானிக் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்காங்க, சரவண அண்ணன், அவங்கள்ட்ட கேட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் உங்களுக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ரைடு ஒரு ஒன் டே ரைடு பக்கத்தில் எதாவது போகலாம், ஒரு க்ரீன் ஏரியா பார்க்கலாம். ஒரு கொல்லிமலை அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபீல், கொல்லிமலை அளவுக்கு இல்லாட்டினாலும் ஒரு அதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு நல்ல ஃபீல் வேணும் அப்படின்னா நம்ம பச்சை மலைக்கு போகலாம். புதுக்கோட்டை திருச்சியில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு நாள் நீங்கள் ரைடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பச்சை மலை வரையும் போயிட்டு வரலாம் காய்ஸ். பார்க்கலாம் இந்த வீடியோவில் பச்சை மலை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை வந்து நான் காட்டுறேன், பார்ப்போம் எப்படி இருக்குண்ணா. ஓகே காய்ஸ், பார்த்தோன்னா ஒரு சின்ன வாட்டர் பிரேக் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் சம்திங்கிட்ட வந்துட்டோம். 70-75 வந்திருப்போம். இன்னும் 78 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. இப்போ எது வழியாக வந்தோன்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சியிலேருந்து சென்னை போகிற ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் வந்தோம்னா துறையூர் நாமக்கல் ரோடு ஒன்று பிரியும் தனியாக லெஃப்ட் சைடில். அந்த லெஃப்ட் சைடில் நாமக்கல் ரோட்டில் பிரிஞ்சு அதுக்கடுத்து ஒரு ரவுண்டோனத்தை தாண்டி நாமக்கல் சேலம் ரூட்டை பிடிச்சி வந்தோம்னா துறையூர் ரோடுன்னு சொல்லி அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு ரைட்டில் ஒன்று பிரியும். அந்த துறையூர் ரோட்டில் மணச்சநல்லூர் துறையூர் இருக்குங்கள, அந்த ரோட்டு வழியாக அப்படியே வந்தோம்னா அந்த ரூட்டு வந்துடலாம். இப்போ துறையூர் ரோட்டு வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் மறுபடியும் ஒரு கட்டு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான். ஓகே, நம்ம புளியஞ்சோலைக்கு போகும்போது கூட இந்த ரோட்டு வழியாக தான் போனோம். எல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த தென்னைமர தோப்பு எனக்கு மை ஃபேவரட்டான ஒரு இடம். இந்த இடம் அழகாக இருக்கும். இந்த இடம் பார்க்கையில் தம்பம்பட்டி ரோடு. இந்த பக்கத்து வர்ற வழியில் 2 பக்கமே இந்த புளியா மரம்லாம் இப்போ தான் இந்த இலையெல்லாம் கொட்டி புதுசாக வளருது. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, பச்சையாக. அது ஒரு கூடார மாதிரி, பச்சை கூடார மாதிரி, அப்படியே அதுக்குள்ளே நம்ம போகிற மாதிரியும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த புளியஞ்சோலை லெஃப்ட் சைடு. ஏற்கனவே நம்ம போயிருக்கோம் இங்கே. இதில் இந்த பக்கமாக போனோம்னா புளியஞ்சோலை காய்ஸ், இந்த பக்கமாக போனோம்னா புளியஞ்சோலை வரும். ஏற்கனவே நம்ம ஒரு தடவை அந்த புளியஞ்சோலைக்கு போயிருக்கோம், அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் நான். க்ளவுட்ஸ் மறைச்சிருக்கு காய்ஸ். உங்களுக்கு அந்த மழை தெரியுமா தெரியலையான்னு தெரியல, ஆனால் க்ளவுட்ஸ் வந்து மறைச்சிருக்கு, மேகம்லாம் மறைச்சிருக்கு லைட்டாக. ஆனால் இந்த பக்கம் நல்லா தெரியுது பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து புளியஞ்சோலை இந்த பக்கம் இருக்குது. இந்த சைடு இருக்கிறது வந்து புளியஞ்சோலை. அங்கே தான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வரும், தண்ணி நல்லா வரும். இப்போ வந்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த புளியஞ்சோலை எனக்கு இருக்கிற இடத்த. முன்னாடி ரொம்ப கேவலமாக கன்றாவியாக இருந்திருக்கு. நான் போகையில் டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நேரம் பாதி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம பச்சை மலை அடிவாரத்து கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இனிமேல் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருவோம். ஒரு சின்ன ரோடு மாதிரி தான் போகுது. நார்மலாக ஒரு ஊருக்குள்ளே போய்ட்டு ரோடு போகுமோ அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. வண்டியில் பெட்ரோல் இருக்கா? இருக்குது, போயிட்டு வந்துடும். நெல், சோளம், கம்பு, வாழை, தென்னை இதுதான் இங்கிட்ட அதிகமாக போட்டிருக்காங்க. அதோட நெல்லை விட இங்கே கம்பு, சோளம், வாழை, தென்னை இதுதான் அதிகமாக போட்டிருக்காங்க. முன்னாடி பாருங்க அந்த வியூஸை, அந்த மலையை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா?
and I pray. All I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so far. இப்போ தான் காசு இந்த ரோடு போட்டிருக்காங்க, அப்படியே பளபளன்னு இருக்கு. கொஞ்சம் ரொம்ப இதாகனாலும் ஓரளவுக்கு ஓகே. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்க இந்த வியூவை, இந்த மலை அடி வர்றதுக்கால கீழே அப்படியே வீட்டை கட்டிட்டு அப்படியே தங்கி அப்படி வாழ்ந்தால் அப்படி தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. கொஞ்சம் பாருங்க, அந்த புளியா மரத்தை பார்க்கல அப்படியே கூடாற மாதிரி இருக்கா, அதுக்கு இடையில அப்படியே போகிற மாதிரி இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு சுரங்கத்துக்குள்ள போகிற மாதிரியே இருக்கும், சப்வேக்குள்ள. சூப்பராக இருக்கு. யாவும் ஓரமா போ. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா என்னது செக் போஸ்டா? ஓகே, செக் போஸ்ட்டில் யாருமே விட மாட்டேங்கிறாங்க. பெரிய வெஹிக்கிள்ஸ் எதுவுமே விடவே இல்லை, சும்மா 2 வீலர் மட்டும் தான் பதக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. செக் போஸ்ட்டை மறிச்சு வச்சு, செக் போஸ்ட்டில் அங்கே ஒரு ட்ரக் ஒன்று நிற்கிது, ஒரு கார் ஒன்று நிற்கிது. இன்னும் உள்ளே வர முடியல, நம்ம மட்டும் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். கேட்டேன், போகலாம்னு சொல்லிட்டாங்க, அப்படியே வந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருக்குது, பெரிய ரோடு மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக ஒரு ஒன் வே ரோடு எப்படி இருக்கும் அது மாதிரி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரூட் பார்க்கல. இந்த வியூவை பாருங்கள், வாவ். இங்கே என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கலன்னா அது தப்பாகி போயிடும். ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. இது காடு தானே, காட்டுக்குள்ளே தான் போகிறோம் நம்ம. அப்புறம் என்ன காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீலிங் இருக்குது உனக்கு? பாருங்கள், ஃபுல்லாக காடு தான் காய்ஸ். ஏதாவது விலங்குகள் இருக்குமான்னு தெரில, வைல்ட் லைஃப் எதுவும் காட்டு விலங்கு எதுவும் இருக்குமான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மான் இருக்க வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. ரோட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது காய்ஸ். உண்மையுமே நல்ல வேலை ரோடு போட்ட நேரமாக பார்த்து வந்துட்டோம் நம்ம. இல்லைனா ஆஃப் ரோடில் வச்சு கிழிச்சிருக்க வேண்டியதாக இருக்கும், டயர் கிழிஞ்சிட்டு போயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே டயர் ஒன்றுமே இல்லை, சுத்தமாக முழுக்கட்டே தான் இருக்குது. இது சும்மா ஒரு ஒன் டே ரைடில் ஒரு நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம் காய்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ வேறு ரோடெல்லாம் வேறு போட்டிருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா நீங்கள் நைஸாக அழகாக வரலாம். ஒரு குரூப்பாக நீங்கள் வந்து இங்கே நைட்டு ஸ்டே பண்ணுறது கூட இன்னும் சூப்பராக இருக்கும். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு பசங்களோட சேர்ந்து எங்கேயே ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேயாவது நம்ம கிளம்பி வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க காய்ஸ். ஒரு குரூப் ரைடு ஒன்று கண்டிப்பாக நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன் பச்சைமலைக்கு. நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி, டென்ட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு நாள் ஒரு ரைடு ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம், ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஹேர்பி இவெண்ட்டை கடந்து வந்துட்டேன், இப்போ இது 2வது ஹேர்பி இவெண்ட்டு. ரோடு இப்போ நல்லா போட்டதுனால நமக்கு போகிறதுக்கு நல்லா பைக்கில் வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முன்னாடி ரோடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ தான் இந்த ரோடெல்லாம் போட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தோனையும் இப்போ நீட்டாக இருக்குது. இனிமேல் நீங்கள் என்ன ஈஸியாக வரலாம், எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நல்லா வரலாம். வாவ். இந்த மாதிரி ஹேர்பின் பெண்டை தான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி ஹேர்பின் பெண்டில் இந்த மாதிரி டேர்னிங் பண்ணி. பஸ் வருதே, பளபளக்குது புது ரோடு. பளபளக்குது புது ரோடு. பச்சைமலையில் ரோடு புதுசாக பளபளக்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா ஒரு நல்ல வியூவே கிடைக்க மாட்டேங்குது. காய்ஸ் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா சிட்டி தெரியும் போல இருக்குது. சிட்டி தெரியல, ஆனால் ஓரளவுக்கு நல்ல அழகான ஒரு வியூ தெரியுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல் சிட்டி. அது சிட்டி பார்த்தோன்னா அங்கே இருக்குது அந்த லாஸ்ட்டில். நார்மலாக அந்த மலையோட வியூ, அந்த பள்ளத்தாக்கு அப்படி வியூ வருது இங்கேருந்து தெரியுது பார்க்கல. இங்கே இருக்குல்ல, இப்போ நம்ம இந்த மலைக்கு ஈக்குவலான ஹைட்டில் தான் காய்ச்சி இருக்கிறோம். அங்கே பாருங்கள், அது பார்த்திங்களா, இந்த மலைக்கு ஈக்குவலான ஹைட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் இந்த மலையில், ஆனால் அந்த மலைக்கு ஈக்குவலான ஹைட்டில் தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயில் அடிக்கும்போது வந்துட்டேன். கரெக்டாக சன்ரைஸ் ஆகும்போது வந்துருந்தோம்னு வச்சுங்களேன், சூப்பராக இருந்திருக்கும். ஓகே கேஸ், இப்போ பார்த்தோம்னா ஒரு ஹேர்பின் பெண்டில் நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். இங்கேருந்து பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம இப்போ அந்த ரூட் வழியாக தான் வந்தோம். நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஓகே, அந்த பார்த்திங்களா ஒரு லாரி ஒன்று போய்கிட்டு இருக்கா, அந்த ரூட் வழியாக தான் நம்ம வந்தோம். இப்படி வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம அப்புறம் இங்கேருந்து இப்படி போனோம். இப்போ இது வழியாக தான் வந்தோம். இனிமேல் நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. சின்ன ஒரு ஹேர்பின் பெண்டில் வந்து நான் நின்று சும்மா வீடியோ எடுக்காமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த ரோடு தான் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. சரி எங்கேயே நிற்கலாம் அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டேன். ஆனால் கூலிங்கெலாம் இல்லை காசு, நார்மலாக ஜில்னஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போவும் நம்ம கீழே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஏறினா தெரியும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மொட்டை அடிச்சாச்சு. இவ்வளோ நாளாக முடி லென்த்தாக இருந்து பார்த்துருப்பீங்க, இப்போ மொட்டை அடிச்சுட்டு பார்க்குறீங்க. ஓகே, இனிமேல் மறுபடியும் வளர்ப்பேன். மறுபடியும் முடி அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் மறுபடியும் வளர்ப்பேன். மேலே போயிட்டு நான் ஃபுல் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே.
காய்ஸ் என்ன சொல்கிறேன்னு தெரியல, எங்கே பார்த்தாலும் ஒரே வியூஸாக இருக்குது, அவ்வளோ அழகான வியூஸு. இது நீங்கள் பார்க்கணும், ஓகேவா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கேமராவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, நேச்சுரலாக நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும். இந்த இடத்துலேருந்து என் பைக்கை அப்படியே இந்த க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. சே செம்ம இல்லை? நிஜமாவே பச்சைமலை நல்ல இடம் தாங்க, உண்மையுமே சொல்கிறேன். நல்லா பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்டு நல்லா அழகான இடம் தான். 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் இங்கேருந்து எடுப்போம் நம்ம அப்படியே, ஓகே? சே கண்ணே பத்தலை காய்ஸ், இங்கேருந்து பார்க்கும்போதே கண்ணே பத்தலை, சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இன்னும் காலையில் இந்த விடிய காலையில் டைம் அந்த மாதிரி டயத்தில் வந்தோம்னு வச்சுங்களேன், இந்த இடம் பார்க்க அழகாக இருக்கும். மேலே வந்து இந்த டாப் ஸ்டேஷன் பட்டி செங்கப்பட்டின்னு ஏதோ ஒரு ஊர் பேர் போட்டிருந்துச்சு, 5 வரையும் வந்தாச்சு. இப்போ நம்ம போகிறது பச்சை மலை தானா அப்படின்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. வைக்கல் நல்லா துவஞ்சி போகிறதுக்கு வைக்கல் ரோட்டில் காய போட்டிருக்காங்க. லைட்டாக மைல்டான ஒரு சில்னஸ் இருக்குது, சும்மா லைட்டாக மைல்டான ஒரு சில்னஸ் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஆனால் வேர்த்து கொட்டிடுது கருமம் ஒரு இடத்துல நின்னோம்னா. நம்ம வேறு ரைடிங் ஜாக்கெட் வேறு போட்டிருக்கோமா, அதனால். காட்டு மல்லி இது வாசமுள்ள காட்டு மல்லி. இது ரோடா இல்லை என்னடா அது? களத்துக்குள்ள வந்துட்டோமா? ரோடு தானா? பாருங்க வியூஸை. பச்சை மலைக்கு ஒன்று சும்மா ஒன்றும் பச்சை மலைலாம் பேர் வைக்கல காசு, எங்கேயுமே ஒரு சின்ன கேப்பு கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இங்கே அந்த மாதிரி தானே நல்ல விவசாயம் தானே கரெக்டாக வரும் இங்கே இந்த இடத்துக்குலாம். தம்பி பச்சை மலைக்கு இப்படி போகலாமையா? இதான் பச்சை மலையா? அப்போ இதுக்கு எங்கிட்ட ஒன்றுமே கிடையாதா? என்ன இருக்கும்? நிறைய ஊர் இருக்கா? இப்போ கீழே இறங்கணும் மறுபடியும் இதில் தான் இறங்கணுமா? அங்கிட்டு இறங்கலாமா கீழே? சரி தேங்க்ஸ்யா. இப்போ அந்த அருவிக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் பார்க்காம இருக்க முடியாதுல்ல, சரி போய் பார்ப்போமே என்ன தான் இருக்குதுன்னு. இந்த லக்கில் வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும். ஆனால் இங்கே வாழ்கிறவங்களாம் செம்ம ஜாலியாக இருப்பாங்கல்ல, நம்ம தான் அப்படி நினைக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு அது என்ன கஷ்டமோ யாருக்குண்டா. ஆனால் இந்த இடம் சூப்பராக இருக்குது, இந்த ரோடு இதெல்லாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க அதில் சூப்பராக எடுக்கலாம். எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரியல இங்கே தான் இந்த வாட்டர் ஃபால்ஸு. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே மேப் அவ்வளோவா, இப்போ எங்கே போனாலுமே மேப் அவ்வளோவா ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்க யார்ட்டா கேட்டே வாங்க மெயினாக எப்போவுமே. இப்போ இது வழியாக தான் கஷ்டம் வந்தேன். அந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்கல, அதில் போட்டிருக்கோம் மங்கள அருவி போகணுன்னு. இந்த இடத்துல மங்கள அருவி செல்லும் வழின்னு போட்டிருக்கு. உள்ளே பார்த்தோம்னா ஒரு ஆஃப் ரோடு செக்ஷன் மாதிரி வந்திருக்கு, போய் பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட் டயரில் வேறு ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இன்னும் இந்த பக்கம் ரோடு போலக்குள்ளே இருக்குது. போச்சு 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 போச்சு. ஏன்ட்ட போய் வந்தா ஏன்ட்ட கேட்போம். ஏன் அந்த அருவி எங்கனையா இருக்கு? இன்னும் போகணுமா? 2 நிமிஷத்தில் போயிடுவா. சரி சரியா. அருவி இதுக்குள்ளேயா இருக்கு? இங்கேயா? ரொம்ப தூரம் இறங்கணுமோ? சரி ஓகே ஓகே. கொல்லிமலையே ஏறி இறங்கியாச்சு, இது என்ன சர்வசாதாரண? பார்ப்போம். ஓ இதுதான் அந்த அருவியா? நம்ம குளிக்க முடியாது, நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இது சாதாரண ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான், ரொம்ப பெரிய லெவல்லாம் கிடையாது. இது பாருங்க, வேண்டாம் கேமரா கொண்டுட்டு அங்கே போனால் அவங்க சங்குச்சப்படுவாங்க, அதனால் வேண்டாம். ஓகே ஆச்சு, நீங்கள் பச்சை மலைக்கு வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்துட்டு போகலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. பசங்களோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே நம்ம கிளம்புவோம் கைஸ், நம்ம இன்னொரு தடவை வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு குரூப் ரைடு மாதிரி, பெரிய குரூப் ரைடு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம மொத்தமாக ஒரு நிறைய பேரோட வருவோம், வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் மட்டும் வந்ததில் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. ஸோ நம்ம எங்கேயும் கிளம்புவோம். ஓகே, ஆக்சுவலி உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு கைஸ் ஒரு 20 ரூபா ஒரு டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. நான் டிக்கெட் எடுக்கும்போது அவர் இல்லை, நான் டிக்கெட் எடுக்கும்போது உள்ளே அவர் இல்லை, எங்கேயோ வெளில போயிட்டு வந்துருப்பாரு அந்த தெரியல. டிக்கெட்டுக்கு காசு கேட்டாப்புல, நான் தான் உள்ளே போகவே இல்லை, அப்புறம் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ட்டேன். சரி கிளம்பு அப்படின்ட்டேன். வா இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இந்த வியூ, சூப்பர். ஐயோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. இந்த பாருங்க அடுக்கடுக்காக இருக்கு பாருங்க போல. ஏய் கோட்டை விட்டுற போகிறேன் நம்ம சாட்டுக்கு. ஓகே
வந்தோம், வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாச்சு. இந்த ஆஃப் ரோடை கடந்து இனிமேல் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம பச்சை மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ். ஓகேவா, மேலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இடமுமே நான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருப்பேன். வாட்டர் ஃபால்ஸில் வந்து நீங்கள் குளிக்கலாம், 20 ரூபா டிக்கெட்டு. ஓகேவா, ஸோ நீங்கள் பச்சை மலைக்கு வர்றீங்கன்னா இந்த இனிமேல் வந்து நல்லா வரலாம் காய்ஸ். ரோடெலாம் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க, இனிமேல் எந்த விதம் கிடையாது. ரோடு வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் மட்டும் போட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ், மறந்துடாமல். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வீடியோத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். டடா பாவாசியோ, மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ வில்லேஜோட விஜய்.